Taste the Daily. மல்லி 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 மல்லி. அதுவும் போயும் ஒரு ஃப்ராடு 420 பொண்ணுங்களை யூஸ் பண்ணிட்டு வித்துட்டு போறவன் அவனை நம்பி வந்தா கேட்டா சொல்றா அவனை காதலிக்கிறாளாம். பொறுக்கிங்களுக்கெல்லாம் எப்படி பொண்ணுங்க கிடைக்குது பாரு. ஒரு பொறுக்கிக்கு கிடைப்பா எனக்கு கிடைக்க மாட்டாளா? அதான் அப்பவே அவளை தூக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் மச்சான். சூப்பர் மச்சான். அப்போ அவ உனக்கு மட்டும் தானே மச்சான்? எனக்கு அது மட்டும்தான் என் ஆசை. அதுக்கு தான் நான் இவ்வளவும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த பார், நீ போய் யாரும் வராங்களான்னு பாத்துக்க, நான் உன்னை அப்புறம் கூப்பிடுறேன். சரி மச்சான். என்ன ஒரு பொண்ணு நீ! போயும் ஒரு ஃப்ராடு கிட்ட சிக்க இருந்தியே. என் மனசு எப்படி துடிச்சது தெரியுமா? உனக்கெல்லாம் என்ன மாதிரி ஒரு நல்லவன் தான் கிடைக்கணும் கோயிலு. அதான் உன்னை அங்கிருந்து காப்பாத்தி இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியவே கூடாது. அதனாலதான் உன்னை முழு மயக்கத்துல வச்சிருக்கேன். இப்ப நீ என்னை எதிர்த்து சண்டை போட மாட்ட. என்ன இந்த நகத்தாலெல்லாம் கிழிக்க மாட்ட. அமைதியா இருப்ப குயிலு. இந்த அமைதி தான் எனக்கு பிடிக்கும். போலீஸ்டா! அந்த பொண்ணை எதுவும் பண்ணாத. பாருங்க, யாரும் கிட்ட வராதீங்க. வந்தீங்க இந்த மயில குத்தி கொன்னுடுவேன். இல்ல வேண்டாம். ஐயோ மயிலு! கண்ணன், எந்த ஆபத்தான முயற்சியும் பண்ணாத. அப்புறம் விளைவுகள் பயங்கர கடுமையா இருக்கும், பாத்துக்க. இங்க பாருங்க, நீங்க இவளை உயிரோட பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்க இருந்து போயிருங்க. நானே இவளை விட்டுட்டு போயிடுவேன். அப்படி இல்லாம என்ன பிடிக்கணும்னு நினைச்சீங்க, கண்டிப்பா இவ உயிரோட இருக்க மாட்டான். டேய், உனக்கு என்ன வேணும்? பணம் வேணுமா இல்ல வேற ஏதாவது வேணுமா? என்ன வேணாலும் வாங்கிக்க. அவ்வளவு ஒண்ணும் பண்ணாத. எனக்கு பணம் எல்லாம் வேண்டாம். எனக்கு வேண்டியதை இங்க யாரும் தர முடியாது. அத நானே எடுத்துப்பேன். இங்க இருந்து போங்க. டேய், உனக்கு பொண்டாட்டி புள்ள இருக்குல்லடா. ஒரு பக்கம் பொண்டாட்டி புள்ளையோட வாழ்ந்துட்டு எப்படிடா இப்படி மிருகமா இருக்கீங்க? மன நோயாளிகளா நீங்க? உங்களால தாண்டா பொண்ணுங்க நாங்க நடமாட முடியாம இருக்கோம். உன் தங்கச்சிய எவனோ ஒரு பொறுக்கி இழுத்துட்டு போக இருந்தா, அவன் இந்நேரம் இவளை சக்கையாக்கி கோவாவுக்கோ கல்கத்தாவுக்கோ கொண்டு போய் வித்திருப்பான். அவனோட போக விட்டுட்டீங்க. அவங்கிட்ட இருந்து காப்பாத்துன என்ன பிடிப்பீங்களா? இங்க பாருங்க, மரியாதையா போயிடுங்க. இங்க பாரு, அவன் பண்ணதும் தப்புதான். இப்ப நீ பண்றதும் தப்புதான். இப்பவே எங்க கிட்ட சரண்டர் ஆயிட்டா உன் மேல ரொம்ப சின்ன கேஸ் தான் வரும். அப்படி இல்லாம வேற ஏதாவது பண்ணுன்னு நினைச்ச மரண தண்டனை தான் கிடைக்கும். மரியாதையா விட்டு. என்ன தண்டனைக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். இவன் மேல ஆசை வச்சுட்டேன். இவன் எனக்கு கிடைக்கணும், அவ்வளவுதான். மயிலு, மயிலு, கண்ணை திறந்து பாரு மயிலு, மயிலு.
எவ்வளவோ சொன்ன எதையும் கேட்க மாட்டேன்னுட்ட இஷ்டத்துக்கு பண்ணிட்டு வந்து இப்படி மாட்டிக்கிட்டியே புடியா நல்லா கட்டுக்க சார். கண்ணு முடிச்சு பாரு மயிலு மயிலு. ஐயோ நீ இந்த மாதிரி ஆபத்துல மாட்டிக்கிட்டேன்னு நான் எப்படி துடிச்சு போயிட்டேன் தெரியுமா மயிலு. கான்ஸ்டபிள் தொலை மயிலு. இவனை வண்டியில ஏத்து போடா. போ. கூட்டிட்டு போங்க ஐயோ சார். மயிலு மயிலே மயிலு. மயிலே மயிலுக்கு என்னாச்சு? மாட்டேங்கிறாங்க. மயிலே சார் மயிலே மயக்கமா இருக்கிறதுக்கு ஏதோ மருந்து கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. நீங்க டாக்டர் கிட்ட உடனே கூட்டிட்டு போங்க. கொஞ்ச நேரத்துல கண்ணு முழிச்சிருவாங்க. கண்டிப்பா கூட்டிட்டு போறேன் சார். Thank you so much சார். ஓகே ஓகே மயிலே சார், மயிலே பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஊரா இருக்கு சார். பொண்ணுங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உடனே போய் இதே மாதிரி நில்லுங்க சார். உங்களுக்கு கோடி புண்ணியமா போகும். சரி சரி பார்த்து சீக்கிரம் கூட்டிட்டு போங்க. இனிமே நான் அவனை சரி சார். பாத்துக்கிறேன். வா மயிலு மயிலே மயிலே பாத்து மயிலே மெதுவா மெதுவா எங்க மயிலே என்னாச்சு? எங்க இருந்தா இவ? எங்க இருந்து கூட்டிட்டு வரீங்க? ரொம்ப பயமுறுத்திட்டா அண்ணி. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்தோம். ஏய், எங்கடி போன? உன்னதான் கேக்குறேன், எங்க போன? எங்கடி போன? அவளை கேட்டா அவ என்ன சொல்லுவா? அவளே பாவம் பயந்து போயிருக்கா. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்துச்சுன்னா எங்கேயாவது போய் சிக்கி இருப்பா. சரியான சமயத்துல நாங்க அங்க போயிட்டோம். இப்படி எல்லாம் நடக்க கூடாதுன்னு தானடி ஒவ்வொரு தடவையும் தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். கேட்டியாடி? எடுத்து பேசுன. இப்ப என்ன காரியடி பண்ணி வச்சிருக்க? இந்த வயசுல இந்த காதல் கத்திரிக்காலாம் வேண்டான்னு எவ்வளவோ சொன்னேனே, கேட்டியாடி? ஏடி குடிக்கிறவனை நம்பாத, எங்கேயாவது கொண்டு போய் விட்டுருவான்னு அவ்வளவு சொன்னேனேடி, கேட்டியா? பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு எவ்வளவு தைரியமா வந்து நிக்கிற? முன்னாடியே நிக்கிறியடி. என்ன மன்னிச்சிருங்க அண்ணி, தெரியாம பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க அண்ணி, இனிமே யார் கூடயும் பழக மாட்டேன் அண்ணி. நான் உண்டு என் படிப்புன்னு இருப்பேன். என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. எப்படி உன்னை நம்புறது? எப்படி நம்புறது? இதே வீட்டுல உங்க அக்கா கிட்ட சத்தியம் பண்ணியே இல்லவே இல்லன்னு சாதிச்சியடி. அதுக்கப்புறம் தானடி இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிருக்க. உன்னை நம்பி திரும்பவும் எப்படி குடும்பத்துக்குள்ள சேர்த்துக்கிறது? அவனை ரொம்ப நம்பினேன். அவன் மேல வச்சிருந்த பாசம் என் கண்ணை மறைச்சிருச்சு அண்ணி, மன்னிச்சிருங்க. இல்லடி, உன்னை மன்னிக்கவே முடியாது. இப்பவே இந்த விஷயத்தை உன் அண்ணன் காதுக்கு கொண்டு போறேன். உன் அண்ணன் தான் உனக்கெல்லாம் சரிப்பட்டு வருவாரு. அண்ணி அண்ணி விடு. அண்ணி ப்ளீஸ் அண்ணி. அண்ணி உங்க பொண்ணா நினைச்சு விட்டுருங்க அண்ணி. இனி நீங்க சொல்ற பேச்சு கேப்பா அண்ணி. என்ன மன்னிச்சிருங்க. உன்னை விட மாட்டேன்டி, உன்னை விடவே மாட்டேன். இது உங்க அண்ணன் கிட்ட சொல்லியே தீர்வேன். கொஞ்சம் அடி பண்ண நீ, கொஞ்சமாவா பண்ண? நாங்க அவளை விடுங்க. அவ பண்ண தப்புக்கு என்ன பாக்கணுமோ அதை பாத்துட்டா. இனிமே அது மாதிரி விஷயம்லாம் அவ பண்ண மாட்டா. அவ திருந்துறதுக்கு நாமளே ஒரு வாய்ப்பு கொடுப்போம். என்ன தம்பி பேசுறீங்க? இதுக்காக இவளை இப்படி விட்டு சொல்றீங்களா? எவ்வளவு தலையால அடிச்சுட்டோம். கொஞ்சமாவது கேட்டுப்பாளா இவ? படிப்புதான் முக்கியம். நல்லா படிச்சு வேலைக்கு போகணும் மல்லி எவ்வளவு சொல்லிருப்பா. எல்லாரையும் ஏமாத்திட்டாளே. அண்ணி நான் பண்ணது தப்புதான், ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். உங்க முகத்துல முழிக்கவே அருகதை இல்ல. என்ன விட்டுருங்க, நான் போய் செத்துறேன். ஏ மயிலு, இப்படிலாம் பேசக்கூடாது, தப்பு பண்ணக்கூடாது. அப்படி தெரியாம தப்பு பண்ணிட்டா அதுல இருந்து எவ்வளவு சீக்கிரம் வெளியில வரணுமோ வந்துடணும். நீ வெளியில வந்துட்டனா இனி அதை பத்தி யோசிக்காத. போ, நல்லா படிச்சு மேல வர்றதுக்கு வழிய பாரு. என்ன அவ்வளவுதானா? ஒருத்தி வீட்டை விட்டு இன்னொருத்தன் கூட போயிட்டு திரும்ப வந்தா அப்படியே வீட்டுக்குள்ள சேர்த்துப்பீங்கல்ல? இவ்வளவுதானா உங்க குடும்பம்? ச்சே, என்ன மாதிரி குடும்பம் இவங்க. எங்க குடும்பத்துல எல்லாம் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருந்தா அப்படி தோலை உரிச்சு போட்டிருப்பாங்க. சரி சரி, நீங்களும் ஏதோ அவ திருந்தணும்னு நினைக்கிறீங்க. அவன் ஏதோ சில்லற பயங்கறதுனால இவளை கூட்டிட்டு வந்துட்டீங்க. இதுவே என் தம்பி விஜய் மாதிரி வசதியானவனா இருந்தா அப்படியே தலையில கட்டி வச்சிருப்பீங்கல்ல? ஏய் மயிலு, இத பாரு, நீயாவது கொஞ்சம் கவனமா என் தம்பி மாதிரி ஆளையா பாரு. அப்பதான் உன் அண்ணியும் அக்காவும் உன்னை நல்ல ஆசீர்வாதம் பண்ணி போமான்னு அனுப்பி வைப்பாங்க. ஏய், என் அக்காவையும் அண்ணியையும் ஒரு வார்த்தை பேசினீங்கன்னா நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். Taste Daily. Taste the Daily. Taste Daily. Taste the Daily. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.